ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி கொஷினில் இருக்க ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ட்ரிக்ஸ்னால், ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோன்னா பேலன்ஸ் ஷீட்டோட ப்ரொஃபார்மாவும் எழுதிக்கிறோம். அதாவது எதை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க கொஷினில், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்களா பார்த்துக்கிறோம். ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ரொஃபார்மாவும் ஃபுல்லாக எழுதிட்டு அதில் வந்து நோட் நம்பரு எல்லாத்துக்குமே நோட் நம்பர் கொடுத்துட்றோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோட் நம்பர் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு நம்ம கொடுத்த எல்லாத்துக்கும் தனித்தனியாக நோட்ஸுக்கும் தனியாக அது ஒரு பக்கம் உருவாக்கி ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ஹெட்டிங், அதாவது ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சிடுறோம். இது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 35 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகலாம். 35 நிமிஷத்துலேருந்து ஒரு 40-45 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும். நம்ம வந்து கொஷினை படிச்சிட்டோன்னா இதில் முக்கால்வாசி விஷயத்த இன்க்ளூட் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கொஷின் நம்ம ரீட் பண்ணிட்டோன்னா இதெல்லாம் வரும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த சில விஷயத்தெல்லாம் எடுத்துடலாம். லைக் டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி, அப்புறம் லாங் டேர்ம் ப்ரொவிஷன் எதுவும் இல்லைன்னா அதை எடுத்துடலாம். அந்த மாதிரி டிஃபர்ட் டேக்ஸ் அசெட்டு, அப்புறம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னு அப்படின்னு ஒரு சில விஷயம் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா, கொஷின் எதுவும் மிஸ் ஆகாமல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சம் எடுத்து வந்திருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் 4ல் 11.34 பேஜில் இருக்க சம் தான் இப்போ போட போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 4 போட போகிறோம். 11.34 அந்த பேஜில் ஃபஸ்ட்டு நோட்ஸில் பார்க்குறோம். இது வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஸோ அதை வந்து டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணால் போதும். நோட்ஸில் ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு போட்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 15 lakhs சும்மா டிஸ்க்ளோஸ் மட்டும் பண்ணால் போதும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு எந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபிகரில் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் எழுதுவோம். லைக் இப்போ தௌசண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 3 0 எடுத்துகிட்டு மீதி இருக்க நம்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா, நான் அதில் 1000 மாற்றுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் மிஸ்டேக்கு, அப்புறம் அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தது இப்போ தான் ரியல்ஸும் வருது. அடுத்தது என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரைபர் கேபிட்டலில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 6% இருக்கா. ஸோ அதை எழுதிக்கிறோம். 5000 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேரு 100 ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு போட்டு இப்போ எவ்வளோ இருக்குது, 15,000 இருக்கா, 5 lakhs இருக்கா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 8,05,000 இருக்குது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஒயின், சிகரெட் அண்ட் சிகார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரியான பிஸ்னஸ்னு பார்க்கணும். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு. ஹோட்டலில் வந்து ஒயினு, சிகரெட், சிகார்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதை வெளியே வாங்கினது. நம்ம போய் எங்கே போகிறோம்னா, பர்ச்சேஸ்க்குன்னு ஒரு நோட் கொடுத்து வச்சுருக்கோங்க. பர்ச்சேஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது ப்ரொஃபார்மாவில் இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போய்ட்டு சிகரெட்ஸை போடுறோம். அதாவது இந்த ஒயின் சிகரெட்ஸு, சிகார்ஸ் எக்ஸட்ரா. ஓகேவா. அது வந்து நீங்கள் போட்டு வச்சுருவோம். அடுத்தது ஃபுட் ஸ்டெப்பு. ஹோட்டலுக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்லாம் வந்து ரா மெட்டீரியல். ஸோ அது வந்து ரா மெட்டீரியல் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு அதில் போட்டுருவோம். ஃபுட் ஸ்டஃப். ஓகேவா.